கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாய் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை ஆராதிப்பதற்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த நல்ல தருணத்திற்காக, அவர் கொடுத்த ஜீவனுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை நம் குடும்பமாக அவருடைய துதியை சொல்லி வர கர்த்தர் நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே என்னோடு இணைந்து கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். அதற்கு முன்பதாய் ஒரு வேதத்தின் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அது சங்கீதங்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 28வது வசனம். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்பதாக. எனக்கு அன்பான குடும்பத்தின் மக்களே, நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய போராட்டத்தையும் சிறையிருப்பையும் பாடுகளையும் வேதனைகளையும் அவமானங்களையும் ஆண்டவர் நிச்சயமாய் இந்த நாளிலே மாற்றி நமக்கு ஒரு புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நிச்சயமாக தருவார். ஆகவே நம்பிக்கையோடு கூட ஆண்டவரை ஆராதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய நாமத்தை ஒருங்கிணைந்து நாம் மகிமைப்படுத்துவோம். அந்த காலை நேரத்தில் அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே நாம் துதிக்கலாமா? அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே நல்லவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் சேனாதிபதியே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் பாதுகாவலரே, உம்மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களுடைய அருணோதயமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, எல்லா மகிமைக்கு பாத்திரரே, எல்லா கணத்திற்கும் பாத்திரரே, இரக்கமுள்ள தெய்வமே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, துதிக்கிறோம் துதிக்கிறோம். மரணத்தின் கட்டுகளை நிர்மூலமாக்கி விடுதலை கொடுக்கிற தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. பொழுதும் தூங்காமல் இருள் சூழ்ந்த லோகத்தில், இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தரேசு காத்தாரே. காணங்களான் நிறைந்தே காலமெல்லாம் பாடுவேன். அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருப்பதால். மரண பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உம்முடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். என்னுடைய பாத்திரத்தை நிரம்ப செய்ய நீர் வல்லமையுள்ளவராக இருக்கிறீர். ஆகவே உம்மை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினாட்டம் கோணினான். கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினாட்டம் கோணினான். பாத்திரம் நிரம்பி வடிய ஆவியால் அபிஷேகித்தார். அஞ்சிடேன் அஞ்சிடாமேன், என் நேசர் என்னோடு இருப்பதால். அஞ்சிடேன் அஞ்சிடேன், என் இயேசு என்னோடு இருப்பதால். எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, மரண பள்ளத்தாக்கிலே நடந்தாலும்
நாங்கள் பயப்பட மாட்டோம். ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை தாங்குகிறவர், எங்களை ஏந்துகிறவர், எங்களை சுமக்கிறவர், எங்களை தப்புவிக்கிறவர். விசுவாசத்தோடு உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனங்கள் மாறட்டும், சுகவீனங்கள் மாறட்டும், எங்களுடைய சகலவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இந்த நாளுக்குரிய நன்மைகளையும் தயவையும் கிருபையும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.